இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம். கடவுளை எனக்கு துணையாக வாழும், ஆண்டவரை எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பவர், ஆண்டவரை காலம் தாத்தாதையும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய மாதத்தில் இறைவனுடைய அருள் துணை நம்மோடு இருக்க இறைவனுடைய அருளாசிரியை வேண்டி ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று நோய் நம்மிடமிருந்து விலக இறைவன் நமக்கு தயவு புரிய வேண்டும் என்றும் தெய்வீக திருப்பணியில் மன்றாடுவோம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனதை மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆண்களை பொழுது கண்ணியான இந்த மரியாதையும் வான தூதர் புரிதல் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடுவோம். அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிகாட்டுகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூய ஆவி ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனன்யாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவசனங்கள் 1 முதல் 17 முடிய. யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபயோனை சார்ந்தவனுமான அனன்யா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முடித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தில் நின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கீமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனன்யாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமென், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும்
பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாளில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவற்றை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினர் அனன்யா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தார். மேலும் அனன்யா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினர் அனன்யா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனன்யாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிகளை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனன்யாவிடம் கூறியது: அனன்யாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார்: இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனன்யா மாண்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 119. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். 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 இறைவசனங்கள் 29 மற்றும் 43. பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வான் என்று உண்மை சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஜெபப்பாடல். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். இறைவசனங்கள் 79 மற்றும் 80. உமக்கு அஞ்சி நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உன் நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். ஜெபப்பாடல். ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். இறைவசனங்கள் 95 மற்றும் தீயவர்களை அழிக்க காத்திருக்கின்றன. நானும் உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில்
நீர் தாமே எனக்கு கற்று தந்தீர். ஜெபப்பாடல். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக, மாமாவோடு இருப்பாராக. தூய மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு நன்மை. அதிகாரம் 14 தொடர்ந்து 22-36 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி நமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலையடிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவரை ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீ இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையில் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவில் பிரியமான பிரிய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களுக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து உணவு கொடுத்த பிற்பாடு அவர் இறைவனிடம் தனித்து ஜெபிக்க அவர் ஒரு மலைக்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். தன்னிடம் இருந்த சக்தி அனைத்தும் அதிசயத்தின் வழியாக வெளியேறியதும் மீண்டுமாக தன்னை அவர் ஆற்றல்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டுமாக தன்னிடம் இருக்கக்கூடிய சக்தியை மீதியாக்கிக் கொள்ள வேண்டும். அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இறைவனிடம் ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த சக்தி ஆற்றல் கிடைக்கும் என்பதை உணர்ந்த இயேசு உடனடியாக தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபிப்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பல்வேறு நேரங்களிலே நமது வாழ்விலும் கூட நாம் எண்ணற்ற செயல்கள் செய்கின்ற பொழுது நமது ஆற்றல் சக்தி விரயமாகிறது. உடனடியாக நாம் ஜபத்திற்கு செல்லாமல் நாம் உலக சிந்தனைகளில் ஈடுபடுகின்றோம். எவ்வாறாக என்னால் அல்லது எனது நண்பர்களால் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என்று நினைப்பதால் எண்ணற்ற கவலைகள், எண்ணற்ற குழப்பங்கள், எண்ணற்ற சந்தேகங்கள் என்ற எண்ணற்ற நோய்களுக்கு உள்ளாகிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகள் நாம் எவ்வாறாக சமாளிப்பது என்பதை செய்தி வழியாக எதை செய்ய வேண்டும் என்பதை காட்டுகின்றார். நாம் கலக்கம் வருகின்ற பொழுது, துயர் வருகின்ற பொழுது, குழப்பமாக இருக்கின்ற பொழுது
உடனடியாக தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று கடவுளுடன் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த சக்தியும் ஆற்றலையும் பெற்று நாம் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பவர்களாக மாறுகின்றோம். மீண்டுமாக நமது சக்தி ஆற்றல் குறைகின்ற பொழுது மீண்டுமாக கடவுளுடன் செல்பவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த ஜெபம் என்பது நமது வாழ்விலே ஒரு தொடர் பயணமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் அவர் அனைவருக்கும் சுகத்தை தந்தார், நோய்களை போக்கினார். இந்த நற்செய்தி இறுதியில் கூட நாம் வாசிக்கின்றோம். ஜெபித்து விட்டு வருகின்றார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவரது மேல் ஆடையுடைய ஓரத்தை தொட்டாவது நாம் நலமாகும் என்ற நம்பிக்கையால் கொள்கிறார்கள், குணமடைகிறார்கள். ஆகவே ஏற்கனவே ஒரு அதிசயத்தை இறைவன் செய்திருக்கிறார். 5 அப்பங்கள் 2 மீன்கள் வைத்து எண்ணற்ற உணவை கொடுத்த கடவுள் மீண்டுமாக தனது சக்தியை பெருக்கிக் கொள்வதற்காக அவர் தனியை சென்று ஜெபிக்கிறார். மீண்டுமாக வருகிறார், மீண்டுமாக குணத்தை தருகிறார். தன்னுடைய வாழ்விலே இது தொடர் பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய பணியிலே, நமது குடும்ப வாழ்விலே ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் ஜபத்தை முன்வைக்கின்ற பொழுது, ஜெபித்துவிட்டு ஒரு செயலை செய்கின்ற பொழுது அதற்கான ஆற்றலை கடவுள் தருகின்றார், வெற்றியை தருகின்றார். மீண்டுமாக மற்றொரு காரியத்தை செல்கின்ற பொழுது, மீண்டுமாக ஜெபித்து விட்டு செல்கின்ற பொழுது அதற்கான அருளையும் ஆசிரியை நாம் பெறுபவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இயேசுவை நமக்கான வழியை நற்செய்தி வழியாக அவர் காட்டி கொடுத்திருக்கிறார், நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது நாம் ஜபத்தை முதலில் நாடுகின்ற பொழுது அது வழியாக சக்தியை பெறுகிறோம், அந்த செயலை வெற்றியாக செய்து முடிப்போம். அத்தகைய ஆற்றலை, ஜபத்தை தடையில்லாமல், சோதனை இல்லாமல் ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தர வேண்டும் என்று தெரிவிக்கக்கூடிய மன்றாட ஜெபிப்போம். ஆமென். உந்தன் பாதம் வருகின்றே, என்னை உமக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றில் கலந்து கனிவோடு படிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றே. பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய மூலியமானபடி எல்லாம் தந்தையாகிறபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இந்த திருவை அனைத்தின் நலனுக்காகவும் கையெழுந்துகளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியதை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக வழியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, மானாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை இன்று பிள்ளைகள் எல்லாம் இறைவம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை நீக்கக்கூடிய செயலுமாகும். பாஸ்கா மறைநிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறும் எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறிலிருந்தும் ஒரு வியத்திற்கு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஒரு வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தவழினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அவர் ஒரு தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாற்றியை புகழ்ந்து பாடிக்கொள்வதை சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் அது மாற்றியால் இருக்கின்றன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது ரத்தத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளாக இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை எழுதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாக இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளம் ஒரு இறப்பினை அறிக்கையின்றோம், ஒரு உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்ததும் அப்பத்தை மீன்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு திரு அவை அன்பு நிலை பெற செய்தருடன் மேலும் உயிர்த்தெழுந்து நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளிமொழி ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகின் புகழ்ந்தோராய் இருந்தோர் புனித இரண்டாம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள் கோடிய, புனித அந்தோனியா, புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடன் நான் இளையமார்கள் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்புகழ்ந்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் என்று எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்று உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மாணவராக இயேசு கிறிஸ்து பணிந்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, ஒரு பெயர் தூயதென போற்ற பெருக, அது ஆட்சி வருக, அது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதை தீமைகளை எங்கள் விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியான பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமும் இன்று நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை கொடுத்து விட்டு சொல்கிறேன், என் அமைதியை கொடுத்து அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை மாறாமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரை சுத்தமான உன்னதமான அமைதி குழுவோடு ஒரு குடும்பத்தோடு என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தேவிய திருப்பணின் வழியாக நாம் கருளக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை மகிழ்வை நாம் ஒருவர்களோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு அமைதியை அருளும்.
இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் வல்லவரும் கலங்காது திகையாத அச்சமக்குள்ளாக நம்மோடு கூட இருக்கிறேன் என்று நம்பி நமக்கு எழுந்தருளி வந்திருக்கிறார். நமக்கான ஆற்றலின் சக்தியை பலத்தையும் தர செம்மறியை திருவிழந்து அழைக்க பெற்ற ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர் ஆண்டவரை தேவையான தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறதாக கிறிஸ்துவின் திருவிழம் நாம் ஒவ்வொருவரையும் காக்க முடியுங்களா வாழ வைப்பதாக. ஆமென். இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து உண்ணுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து உண்ணுங்கள். ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல்சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உலகையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆகுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஒரு குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு நிலைத்து வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, நாங்கள் எல்லாம் உம்பதத்தை நாடி வந்தோம் நாயகியே.